இன்றைக்கி மழை நல்லா வெளுத்து வாங்கிட்டு தான் இருக்குது. ஆனால் ஹஸ்பண்டும் பையனுக்கும் வேலை கண்டிப்பாக இருக்குது, போய் தான் ஆகணும். ஏன்னா நேற்று என் பையனுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு வீட்டில் வேலை பார்த்தான். ஆனால் இன்றைக்கி போய் ஆகணும். ஹஸ்பண்டும் அப்படி தான். அவங்க ஒரு நாள் உடம்புல லீவ் போட்டாலும் கால் வந்துடும் வர சொல்லி. 2 பேருமே கிளம்பிட்டாங்க. லஞ்சு பேக் பண்ணி கொடுத்துட்டேன். பொண்ணுக்கு லீவு. ஆனால் மழை பயங்கரமாக இருந்துச்சு. இன்றைக்கி ஃபுல்லாக விடவே இல்லை. நல்ல மழை. தண்ணி ரோட்டில் நம்ம ஆறு மாதிரி ஓடிக்கிட்டே இருந்தது. ஓடுற தண்ணிலாம் மெயின் ஏரியா ஃபுல்லாக போயிட்டு இருந்துச்சு. எங்கே நிற்கலை எங்கள் தெருவில். ஏன்னா ரோடு போட்டிருக்கனால தண்ணி ஃபுல்லாக அப்படியே போய்கிட்டே இருந்துச்சு. இந்த வீடு அம்மா வீடு இன்னும் போய் பார்க்கல, என்ன நிலமையில இருக்குன்ட்டு. போய் பார்க்கணும். போனால் தான் தெரியும் என்ன லட்சணத்தில் இருக்குன்ட்டு. 3 நாளாக வெளியிலேயே போகலை, வீட்டுக்குள்ளே தான் கிடக்குறேன். வண்டியும் ஸ்டார்ட்டே ஆகலை. ஏன்னா 3 நாள் வண்டி எடுக்கவே இல்லையா. அது பேட்ரி ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு சில்லுன்னு. அதோட வண்டியை ஸ்டார்ட் பண்ணி வச்சுருந்தேன். ரொம்ப கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு. இன்னைக்கு ஃபுல்லாக டல்லாக. என்னென்னா யாசின் மனப்பாடம் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு நானும் மனப்பாடம் பண்ணேன். ஃபஸ்ட்டு மனப்பாடம் பண்ணி இருக்கேன். ஆனால் மகரஜா இல்லை. சரி மறுபடியும் மனப்பாடம் பண்ணுவோன்னு மனப்பாடம் பண்ணேன். ஆனால் ஒரு இது ஃபுல்லாக மனப்பாடம் பண்ணோன்னு இது மறந்து போயிடுது. ஏன்னா மதரசாலலாம் படிக்கும்போது அங்கே ஒப்பிப்போம். அங்கே எல்லோரும் பிள்ளைங்க இருப்பாங்க, அவங்கக்கிட்டலாம் ஒப்பிப்போம். இங்கே வீட்டில் அந்த வாய்ப்பு இல்லை. என் மகக்கிட்டேயும் ஒப்பிக்க முடியாது. ஏன்னா அவள் கரெக்டாக இருக்கும் அவளுக்கு டைமு. மதரசாலனா நம்ம போய் நேரடி கிளாஸில் படிக்கும்போது அங்கே சுற்றி பிள்ளைங்கள்லாம் நம்மளோட படிக்கிறவங்க இருப்பாங்க. அவங்களோட ஒப்பிச்சு பார்ப்போம். அவங்களும் இந்த இடத்துல கரெக்டு, அந்த இடத்துல கரெக்டுன்னு அங்கேயே படித்து அங்கேயே ஒப்பிச்சுட்டு வந்துடுவோம். வீட்டில் நம்மளே தனியாக படித்து பார்க்கும்போது நம்மளுக்கு வர மாட்டேங்குது. படித்தா மட்டும் போதுமா, யார்கிட்டயாவது சொல்லணும்ல, வீட்டில் சொல்ல முடியல. மகளுக்கு கூட நான் கேட்டுருவேன். ஆனால் அவளுக்கு நான் சொல்ல காட்ட முடியாது. ஏன்னா அவங்க கரெக்டாக இருக்கும். அவங்கள டிஸ்டர்பே பண்ண முடியாத அளவுக்கு அவங்களுக்கு இருக்கும். அவங்களுக்கு வயசானனால அது மைண்ட்லேயும் நிற்க மாட்டேங்குது. எங்கள் பெத்தாலாம் யாசின் மனப்பாடமாக ஓதுவாங்க. பன்னீர் பட்டர் மசாலா தான் செஞ்சேன், ரொட்டியும். ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. முதல்ல மாமியார் வீட்டில் அத்தனை பேர் இருப்பாங்க. அத்தனை பேர் துணியும் ஒருத்தவங்களும் ஒரே மாதிரி எடுப்பாங்க. அப்போ அவங்களுக்கே தெரியாது அவங்க ட்ரெஸ் எதுன்ட்டு. அதெல்லாம் கண்டுபிடிச்சி கொடுப்போம். விஷயம் காணா போகிறத கண்டுபிடிச்சி கொடுப்போம். எல்லாமே ஞாபகத்தில் வச்சுருப்போம். ஃபுல்லாக இருக்கும். இப்போ எதுவாக இருந்தாலும் மறந்து போயிடுது. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, வருத்தமாக இருந்துச்சு. வயசாக